மேடையில் வெற்றிருக்கின்ற பெருமக்களுக்கும் அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் எதிர்கால இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களான மாணவ மாணவியருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். ரமேஷை பற்றி சொல்லணுன்னா, அதாவது ஔவையார் அந்த காலத்தில் என்ன எழுதிட்டு போனாருன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு எழுதினார். பட் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் டெஸ்ட் டியூப் பேபிஸ் எல்லாம் வந்துட்டதுனால இப்போது ஔவையார் எழுதியிருந்தால் என்ன எழுதியிருப்பாருன்னு நான் யோசித்து பார்த்தேன். எளிது எளிது மானிடராய் பிறத்தல் எளிது, அரிது அரிது மானிடராய் வாழுதல் அரிது அப்படின்னு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மனித நேயத்தோட எவ்வளோ கடினமான ஒரு விஷயம் மனித நேயத்தோடு வாழ்கிறது, அந்த மாதிரி வாழ்ந்து எடுத்துக்காட்டாக இருக்கார் ரமேஷ். அதாவது சொல்லுவாங்க, கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு மட்டுமே தாயாகிறாள், கருணையுற்றிருந்தால் எல்லா குழந்தைகளுக்கும் தாயாகலாம். அந்த கருணை உள்ளத்தோடு அணுகிறதுனால்தான் இந்த ஒரு பாரம் அவருக்கு சுமையாக தெரியல. அண்ட் உதவிகளும் தானாக சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் உங்களுக்கு அனுதாபப்பட்டோ பரிதாபப்பட்டோ இந்த உதவிகள் சேரலை, அதை நீங்கள் உணரும். ஏன்னா நிறைய பேர் எங்களால் முடியாதுன்னு நினைச்சோம், இப்போ சந்தியாக்குவை பார்த்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வருஷம் 700-800 அப்ளிகேஷன்ஸ் வருது. அதில் ஒரு 10% தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதை எதை வச்சு செலக்ட் பண்ணுறாங்கன்னா, உங்கள் திறமை, உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். உங்கள் மெரிட்டில் தான் நீங்கள் இந்த முகவரி ஐடென்டிட்டியோடு உங்களை இணைச்சிக்கிறீங்க. ஸோ உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. இந்த நீட்டு தேர்வு ரேங்க் ஆகட்டும், எய்ம்ஸ் அட்மிஷன் ஆகட்டும், இது எனக்கு என்ன சந்தோஷம்னா, நீங்கள் வெளியே எங்கேயும் ரோல் மாடல்ஸை தேட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள்ளேயே ரோல் மாடல்ஸ் உருவாகிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே எதையும் சாதிக்க முடியும்னு உங்களால் நம்பிக்கை பெற முடியும். இப்போ ரமேஷ் எப்படி உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி, உங்களால் முடியும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்குறாரு இல்லையா. விண்ணை பார்த்து விடியும் என்று நம்பும் நீ உன்னை பார்த்து முடியும் என்று நம்ப வேண்டும். அப்படி நம்பிட்டா சாதிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ற அந்த இக்னைட்டிங் தட் ஃபயர், அதுதான் இங்கே முகவரியில் நடந்துக்கிட்டு இருக்குன்றது நினைக்கிறப்போ மிகவும் சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்குள்ள வாழ்க்கையில் ஆக்சுவலாக தோல்வி வெற்றி மாறி மாறி வரும். தோற்காத சாம்பியன் வெற்றியாளன் உலகத்திலே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜில் ஒரு தோல்வியை சந்தித்து தான் அதிலிருந்து மீண்டு வந்திருப்பாங்க. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வதற்கு, தோல்வி என்பது கற்றுக்கொள்வதற்கு. வெற்றி உங்களை உலகுக்கு அறிமுகப்படுத்தும், தோல்வி உலகை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். நீங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது இலக்கை மாற்றுங்கள், தோல்வி பெறும் பொழுது அணுகுமுறையை மாற்றுங்கள். நீங்கள் தோல்வியை வெற்றியை மாற்றலாம். அந்த வகையில் நீங்கள் கடுமையாக உழைச்சாக்கா உங்களுடைய வேர்வைக்கு வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். அது அப்புறமா விருட்சமாக உங்களை மேல் கொண்டு செல்லும் அப்படின்றத நீங்கள் நம்பணும். அதை நம்புகின்ற பட்சத்தில் உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறலாம். இதில் உலகத்துக்கே இந்தியா வழிகாட்டியாக இருக்க போகிறது எதிர்காலத்தில். ஏன்னா அமெரிக்க ஜனத்தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா தேங்கிவிட்ட ஜனத்தொகை, ஆஸ்திரேலியா ஐரோப்பா குறைந்து கொண்டே போகின்ற ஜனத்தொகை, ஜப்பான் சீனா வயதாகிவிட்ட ஜனத்தொகை, இந்தியா மட்டும்தான் இளமையான ஜனத்தொகை. அந்த இளமையான ஜனத்தொகை தான் இப்போது எப்படி இந்தியா குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹப்பாக மாறிக்கொண்டு இருக்கிறதோ, அது மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் ஹப்பாகவும் மாறப்போகிறது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மேனேஜரியல் ஸ்கில்ஸ், ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் இதெல்லாமே நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னாக்கா இங்கிருந்து கொண்டே உலகத்தினுடைய, அதாவது ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்ன்றது ஒர்க்கிங் ஃப்ரம் யுவர் ஓன் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். மெடிக்கல் ஃபீல்டில் கூட நீங்கள் டெலி மெடிக்கல் சர்வீசஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய சேவையை எங்கே வேணாலும் இருந்த இடத்துலேருந்து பண்ணலாம். அந்த உலக அங்கீகாரம் கிடைக்கின்ற நாள் வெகு தூரத்தில் இல்லை. இந்திய மருத்துவர்கள் பெற்றிருக்கின்ற அனுபவம் மாதிரி உலகத்தில் வேறு எந்த மருத்துவர்களுக்கும் அனுபவம் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற அந்த வெரைட்டி ஆஃப் எயில்மெண்ட்ஸ், பேஷண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற ஜூனியர் மோஸ்ட் டாக்டர் இருக்கிற அனுபவம் ஹெட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் இன் நியூயார்க்கு கூட இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு
அனுபவம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த துறை வந்து ஒரு புனிதமான துறை. ஸோ அந்த துறையில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. உங்களுக்கு மனமார வாழ்த்துக்கள். நம்முடைய பிறப்பும் நம் கையில் இல்லை, இறப்பும் நம் கையில் இல்லை. ஆனால் வாழ்வின் சிறப்பு நம் கையில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.